இல்லைன்னா ப்ரொடியூசர் அக்ரிமெண்ட் போடும்போது என்ன பண்ணும் தெரியுமா? ப்ரொடியூசருக்கு இப்போ ஓப்பனாக சொல்லுவேன், இளையராஜா சார் ரைட்ஸுக்கு போராடுறாரு. நான் அவர் என் படத்துக்கும் நிறைய பண்ணியிருக்காரு. ஒன்னா இருக்க கத்துனுக்கு அந்த படத்துக்காகவே எனக்கு சம்பளம் வாங்காமல் எனக்கு பண்ணி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. டேலண்டடாக ஒருத்தர். அவர் உரிமைக்கு போராடுறாரு. நீங்கள் என்ன சொல்லுங்க சார், நீங்கள் உரிமைக்கு போராடி ரைட்ஸ் வாங்குறீங்க, அதில் எங்களுக்கு ப்ரொடியூசருக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு போய் கேட்டு அவரோட சேர்ந்து போராடி நீ பாதி எடுத்துட்டு வாயேன். அதாவது நீங்கள் காணாமல் போகிற பொருளை நீங்கள் தேட மாட்டீங்க. அவர் யாராவது தேடினா இளையராஜாவுக்கு சுயநலம், அவர் பேராசை, பணத்தை சம்பாதி, நீ அந்த ரைட்ஸை வச்சுக்க அவர் கூட சேர்ந்து போராடி சார் எங்களுக்கு ப்ரொடியூசர் கொடுங்க சார், நாங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், அதில் பாதி எங்களுக்குங்க பாதி உங்களுக்குன்னு சொன்னால் அவரு போராட அவருக்கு சத்து இருக்கு, ஒரு நேம் இருக்கு. நீங்க போகல, நீங்க இங்கேயே உள்ளே சண்டை போட்டுக்கிட்டு எல்லா ரைட்ஸையும் விட்டுட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? வானான்றவங்கள கூடுவாரா? நீ போய் இளையராஜாவுக்கு சத்தம் போட்டு நீங்க போராடுறது ரைட்ஸ் தாங்க. அவர் இளையராஜாவோட சொல்றாரு, இந்த சாதாரண மக்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இசை பண்ணா நான் அதை கேட்க மாட்டேன், அது ஃப்ரீயா பண்ணிக்க. கமர்ஷியலா இதை வச்சு வியாபாரம் பண்ணி நம்ம பண்ற அந்த ரைட்ஸ் வேணும்னு கேட்கிறாரு. அது உங்களுக்கு தானே பிளஸ். ப்ரொடியூசர்லாம் போய் உட்காந்து சார் நாங்கள் கஷ்டப்படுறோம் சார். இப்போ அதுவே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எப்படின்னா இன்வெஸ்டர்னு ஒதுக்கிட்டீங்கன்னா ஏன் அவங்க சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணி மியூசிக் போட வேண்டியது தானே?